அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ தந்தை நோக்கமனாதி என்றோ என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே மரித்தோரில் முதல் எழுந்ததினா புது சிருஷ்டியின் தலையானிரே சபையாம் உம் சரீரம் சீர்பொறிந்திடவே இவாயாளி திறப்போஸ்தலரே என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே மன்னறிந்தே என்னை அழைத்தீரே உதர் பேராய் நீரிருக்க ஆவியால் அபிஷேகித்தீரென்னையுமே உம் சாயலில் நான் வளர என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே நான் இதற்கென்ன பதில் செய்குவே உம்மகா நோக்கம் மூற்றுமை நிறைவேறிட என்னை தந்தி நடத்திடுமே என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் என் இயேசுவை நேசித்தீரோ எம் மாத்திரம் மண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே இன்னும் நன்றியுடன் துதிப்பே எங்கள் அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறேன் உம்மை சோசரிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உம் சமத்தினை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தையாக இருக்கட்டும். பயனுள்ள செய்தியாக இருக்க கிருபை பாராட்டும். முற்றுமுடிய பொருட்படுத்திக் கொள்ளும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு தேவனின் அன்பு அதிர்ச்சியை சாட்சியமாக மாற்றும். காட்ஸ் லவ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ட்ராமா இன்டு டெஸ்டிமோனி. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம்
ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்முடைய அன்பு என்று சொல்வதற்கு ஆங்கில வார்த்தையில் லவ் என்று சொல்கிறது, அதை ரொம்ப காமனாக பல காரியங்களுக்காக நாம் யூஸ் பண்ணுகிறோம். ஒரு இடத்தில் மட்டுமல்ல. நமக்கு யாரை பிடித்திருந்தால் ஐ லவ் ஹர், லவ் ஹிம். இன்னும் பார்த்தோம்னு சில சாப்பாடு பிடிக்கும்னு சொன்னால் ஐ லவ் பிரியாணி ஸோ மச்னு சொல்கிறோம். இன்னும் விளையாட்டு ஏதாவது தெரியும்னு சொன்னால் ஐ லவ் டு ப்ளே கிரிக்கெட், ஐ லவ் டு ப்ளே டேபிள் டென்னிஸ். இப்படி எங்கெங்கெல்லாம் நான் வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அந்த லவ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் என்று பார்க்கும்போது ஒரு மீனிங்லெஸ்ஸாக தெரியும். அதே வார்த்தையை நம்ம அன்பு என்று தமிழில் எல்லா இடத்தையும் சொல்ல மாட்டோம். ஆனால் லவ்ன்னு தான் எல்லோருமே அந்த வார்த்தையை இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணது உண்டு. சிறு பிள்ளைகளும் எனக்கு டாம் அண்ட் ஜெரி அந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் தட் கார்ட்டூன் சொல்லுவார். அல்லது எனக்கு ஐ லவ் திஸ் கேம். இப்படி எல்லாத்துக்கும் இந்த லவ் என்ற வார்த்தையை பொதுவாக யூஸ் பண்ணுவோம், அந்த இங்கிலீஷ் வார்த்தையை. ஆனால் கிரேக்க மொழியிலே அப்படி யூஸ் பண்ண கிடையாது. அதிலே முக்கியமாக அந்த அன்பை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதற்கு 4 விதமான பெயர்கள் இருக்கிறது. 4 மேலே இருக்க முக்கியமாக 4 பெயர்கள். அதை ஒவ்வொரு இடத்துல எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ண வேண்டுமோ அதற்கு ஏற்றதாக 4 பெயர்கள் இருக்கிறது. அதை நான் பார்க்கும்போது முதல்ல என்னென்னு சொன்னால், முதல் அன்பை பார்க்கும்போது ஈரோஸ் என்று சொல்லக்கூடிய அன்பு, அது 2 பாலினங்களுக்கிடையே வரக்கூடிய ஒரு அன்பு, ரொமான்டிக் லவ். ஆணும் பெண்ணுக்கிடையே வரக்கூடிய ஒரு அன்பு, பரிமாறிக்கொள்ளக்கூடிய அன்பு தான் அந்த ஒரு ஈரோஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஆனால் வேற வேதாந்தத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படுகிறது. மேரேஜுக்கு பின்ன வெளிப்புறமாக, அதாவது மேரேஜ் ஆன பிறகு அந்த மேரிட் கப்புள் அவர்களுக்குள்ளால் உள்ள அன்பு இல்லாதபடி வெளியிலே அந்த அன்பு யார் கூடயும் பழகிறதோ, ஒரு ஆண் பெண் கூடவோ பெண் ஆண் கூட பழகும்போது அதுதான் பாவம் என்று வேதாந்தம் சொல்லப்படுகிறது. ஆனால் விவாகத்திலே உள்ள அந்த அன்பானது இப்போ தான் ரொமான்டிக் லவ் பார்க்கிறோம். அன்று படிக்கும்போது ஆதமை மட்டும் படைத்தார். அப்பொழுது அவர் என்ன நினைத்தார்னு சொன்னால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை அவர் உண்டாக்கினார். ஆதாமுடைய விலாலுமிலிருந்து எடுத்து ஏவாளை உருவாக்கினார். அதுவும் ஆணாக உண்டாக்கியிருக்கலாம், ஆனால் அவர் ஏன் பெண்ணாக உருவாக்க வேண்டும் சொன்னால் அது வித்தியாசமான பாலினம் இருக்கும்போது அதில் வரக்கூடிய ஒரு இன்பம் வித்தியாசமானது இருக்கும். இன்னும் வேதாந்தத்தின் அடிப்படையிலே பார்த்தாலும் அந்த ரொமான்டிக் லவ் என்பது சொல்லும்போது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே, ஆனால் விவாகத்துக்குள்ளாலே இருக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், ஆதாம் சொல்கிறார் 2வது அதிகாரம், ஆதியாம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அப்படி என்று அவர் சொல்கிறார். பார்க்கும்போது ஒரு நெருக்கம், திருமணத்தின் பிறகு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள அந்த நெருக்கமான உறவு, அன்பு, அதுதான் அந்த ஈரோஸ் என்று சொல்லக்கூடியது. இன்னும் பார்க்கும்போது வேதாந்தத்திலே உன்னத பாட்டு என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. நம்ம அதிகமாக எல்லோரும் படிப்பது கிடையாது. அது 8 அதிகாரங்கள் இருக்கிறது. சாலமோனும் அவருடைய மனைவியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவள் என்று அவளை திருப்பி சொல்கிறாள். அங்கே பார்த்தோம் சொன்னால் அவருடைய அந்த பரிமாறுதலை பார்த்தோம் சொன்னால் ரொம்ப அந்த உறவு முறை ரொம்ப நெருக்கமாக படித்தோம்னா ஒரு பொய்ட்ரிக்கலாக இருக்கும். உன்னத பாட்டில் அவர் ரூபதின்னு அவர் சொல்கிறார், அவர் ரூபமானவர் என்றெல்லாம் சொல்லி பயங்கரமாக அந்த வார்த்தையில் சொல்லும்போது அவ்வளோ ஒரு அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார்கள் சாலமோன் அந்த பெண்ணும். இன்னும் இது எதற்காக வேதாந்தத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு அன்றைய கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பாக இருந்தார் என்பதை காண்பிப்பதற்கும், இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய மக்கள் அவருடைய பிள்ளைகளிடம் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் என்பதை அந்த ஒரு நெருங்கின உறவை காண்பிப்பதற்காக தான் அந்த உன்னத பாட்டு வேதாந்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கும்போது அந்த ஈரோஸ் என்று சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அடுத்த அன்பை பார்க்கும்போது அது ஸ்டோர் என்று சொல்லக்கூடியது, STORG, ஸ்டோர், கிரேக்க வார்த்தை. அது எங்கே அந்த அன்பு எங்கே பரமாறக்கூடிய அன்புக்கு எதற்கு அந்த பேர் எங்கே வரும் என்று சொன்னால், குடும்பத்தினரோடு ஒரு தாய் பிள்ளையிடம், ஒரு தகப்பன் பிள்ளையிடம், பிள்ளைகள் தாயிடம் அப்படி வரக்கூடிய ஒரு அன்பு, சகோதரர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான் அந்த ஒரு ஸ்டோர் என்று சொல்லக்கூடியது. அது அப்படி பார்க்கும்போது நமக்கு அவர்கள் அந்த குடும்பத்தினருடைய காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் அன்பு இல்லைன்னு சொன்னால் வேதாந்தத்தில் படிக்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகத்திலே பார்க்கும்போது அங்கே 12வது அதிகாரம் 10வது வசனம், சகோதரர் சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். படிப்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. நாம் எத்தனை பேர் அப்படியாக நம்முடைய சகோதரர்களுக்குள்ளாலே கனம் பண்ணுவதற்காக நாம் முந்திக் கொள்கிறோம்.
இந்த நாட்களில் நடக்கிற ஒரு காரியங்களை பார்க்கும்போது சகோதர அன்பெல்லாம் எங்கே போய்விட்டு இருந்தால் நம்ம யோசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. அந்த அன்பை குறிக்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோர்னு சொல்லக்கூடிய சகோதரர் மட்டுமல்ல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடம் காண்பிக்கிற அன்பு, ஒரு தகப்பன் பிள்ளையிடம் காண்பிக்கிறது, பிள்ளைகள் பெற்றோரிடம் காண்பிக்கிற அன்பு, இந்த மாதிரி வரக்கூடிய அன்பை குறிக்கிற அந்த வார்த்தையை தான் ஸ்டோர் என்று சொல்லக்கூடியது. இன்னும் அடுத்து பார்த்தோம் சொன்னால் ஃபிலியா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை எப்படிப்பட்ட அன்பை குறிக்கிறதுன்னு சொன்னால் நண்பரிடம் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த நண்பரிடம் அந்த சாதாரணமாக ஏதோ ஹலோ சொல்லிவிட்டு போகிற நண்பர்கள் கிடையாது. ஒரு குட் மார்னிங், குட் ஈவினிங் என்று சொல்லிவிட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறேன், அந்த அன்பு கிடையாது. நெருக்கமான ஒரு நண்பரோட ஒரு ரொம்ப எந்த கஷ்டமானாலும் சரி, துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லா ஸ்டேஜ்லேயுமே அப்படி கூடவே நின்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நண்பரிடம் காண்பிக்கக்கூடிய அன்பு தான் அந்த ஒரு ஃபிலியா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அன்பு. வேதாந்தத்தில் பார்க்கும்போது நாம் யோனத்தானையும் தாவீதையும் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் யோனத்தான் தாவீது மேலே அவ்வளோ தூரம் அன்பு வைத்திருந்தார். யோனத்தான் தன் தகப்பனான இவர் சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வகை தேடினார். ஆனால் இவரோ எங்கெங்கெல்லாம் இவர் அப்படி பிளான் பண்ணுவாரோ தன்னுடைய தகப்பனாகிய தாவீது இவர் எல்லாம் சொல்லிக் கொடுத்துடுவார். இப்படியே பிளான் பண்ணி கொண்டு இருக்கார். இந்த இடத்தை விட்டு ஒளிந்து கொள்ளுன்னு சொல்லி எல்லா நியூஸையும் அப்பப்போ தாவீதுக்கு சொல்லிவிடுவார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு நெருக்கமானவரோட தாவீது யோனத்தானிடம் நான் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அவர் கூட தாவீது அவன் சொல்லிடுறார் சவுல் தகப்பனாரிடம், அந்த பெலிசிரியன்னா நான் அந்த கோலியாத் அவனை கொண்டானே, நம்முடைய இஸ்ரவேலுக்கெல்லாம் ஒரு ரட்சிப்பை வாங்கி தந்தவர் அல்லவோ, ஏதோ நன்மை செய்திருக்க எதற்காக அவருக்கு எதிராக இந்த மாதிரி தீமை செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடம் அவர் எதிர்த்து கேட்டவர் தான் யோனத்தான். அந்த அளவுக்கு அந்த அன்பு செய்தரிடம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு தான் அந்த ஃபிலியா என்று சொல்லக்கூடியது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அப்படியே உயிரை கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு அன்பு தான் அந்த ஃபிலியா என்று சொல்லக்கூடியது. பார்க்கும் சொன்னால் முக்கியமான அன்பு என்னென்று பார்க்கும்போது அகப்பே, அதுதான் தேவன் நம்மிடம் காண்கிற ஒரு அன்பு. அந்த அன்புக்கு இணையானது எதுவுமே உலகத்தில் கிடையாது. ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு. இதை செய்தால்தான் அதை செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு கிடையாது. நாம் பிள்ளைகளிடம் நான் சொல்லுவோம், இந்த முறை நல்ல முறையிலே ஃபஸ்ட் மார்க் வாங்கினால் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன், அல்லது ஒரு நல்ல ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தருகிறேன் எல்லாம் சொல்லுவேன். ஒரு கண்டிஷன், அது கண்டிஷனல் லவ். அது செய்தால்தான் இப்படி நான் செய்வேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாத ஒரு அன்பு. அவர் எப்பொழுது நம்ம நேசித்தார்னு பார்க்கும்போது ரோமர் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஒரு நல்லவனுக்காக ஒரு மரித்தால் பரவாயில்லை, ஆனால் பாவிகளாக நம்ம இருக்கும்போது நம்மேல் தேவன் அப்படி சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் அறியப்படுற அந்த சூழ்நிலையெல்லாம் உண்டாக்கினான்னு சொன்னால் அவர் நம்மேல் காட்டிய ஒரு அன்பு. ஏன்னா பாவிகளாக இருக்கும்போது நம்ம பாவத்திற்கும் சம்பளம் மரணம், அதற்கு ஒரு பலியாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மையே செலுத்துவதற்கு கண்ட ஒரு இயக்கத்தை விரும்பவில்லை. தன்னுடைய சொந்த மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் அந்த பாடு மரணங்கள் எல்லாம் அனுபவிக்க அவர் விட்டார்னு சொன்னால் நம்மள எவ்வளோ ஒரு அன்புள்ளவர் என்பது நம்முடைய தேவன். எந்த ஒரு நிபந்தனையோ அல்லது அந்த கண்டிஷனோ இல்லாமல் ஒரு சாக்ரிஃபைஸ், தியாகமான ஒரு அன்பு தான் அவருடைய தேவன் நம்மிடம் காண்கிற ஒரு அன்பு. அதுதான் அகப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பு. இதுதான் கிரேக்க வார்த்தை அகப்பே. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி நான் அன்பு நான் பெரிய ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான மனிதன், அப்படி எல்லா விதமான காரியங்களும் நான் ஃபாலோ பண்ணுவேன், எல்லாம் செய்வேன்னு சொன்னாலும் அன்பு இல்லைன்னு சொன்னால் தேவனை அறியான் என்று சொல்லி வேதாந்தத்தில் நான் படிக்கிறோம். அந்த அளவுக்குள்ள ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு அன்பு தான் இந்த ஒரு அகப்பே என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு. நீதிமானுக்காக யாரும் மறிக்கலாம், ஆனால் பாவிகளாக எவ்வளோ பாவம் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை தக்கதாக மேல் நம்மை பார்த்தால் தண்டனை கொடுத்தால் நாம் இந்த அளவுக்கு நம்ம நிற்க முடியுமா, என்றைக்கும் மாண்டு போயிருப்போம். ஆனால் அவரோ நம்ம மேல் அவ்வளோ ஒரு இறக்கமுடையவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சாதாரணமாக எந்த ஒரு தாயுமே பிள்ளையை அவர் மறப்பதில்லை. எந்த சூழ்நிலையானாலும் சரி தாய் ஆனவள் பிள்ளை மேல் அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாள். தாய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எத்தனை மாதங்களும் தன்னுடைய குழந்தைக்காக எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடாமல் எதெல்லாம் சாப்பிட வேண்டுமோ அதெல்லாம் சாப்பிட்டு பல வேளைகளிலே அதுக்கு முன்பதாக பல அபார்ஷன்ஸ் எல்லாம் ஆகிருக்கும். இவர் ப்ரெஷியஸ் பேபியாக இருக்கும். இந்த நேரத்திலே டாக்டர்ஸ் 7 மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதையும் கவனமாக அது ஃபாலோ பண்ணி அந்த அளவுக்கு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கிறவள். தனக்கு எதுவுமே பார்ப்பது கிடையாது. அந்த அளவுக்கு உள்ள அன்பு தான் தாயின் அன்பு. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல்
தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் அப்படி சொல்கிறார்? சில தாய்மார்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை மறக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நான் பேப்பரில் அநேகமாக பேப்பரிலும் நியூஸ்களை பார்க்கும்போது தவறான உறவுமுறைகளை வைத்துக்கொண்டு அதற்காக இந்த பிரச்சனை வந்துவிடுமே என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளே கொலை செய்கிற அளவுக்குள்ள காரியங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம், அந்த அன்பு வித்தியாசமான ஒரு அன்பாக, ஈராட்டிக் லவ்னாலே, அன்புனாலே இந்த பிள்ளைகளே இந்த அன்பு நமக்கு அவளுக்கு இல்லாமல் போயிட்டு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம். அப்படி வந்தாலும் தேவன் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி அவனுடைய கருத்தை சொல்கிறார். வேதாமத்திலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே சமாரியாவில் பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்தால் அங்கே எந்த அளவுக்குன்னு சொன்னால் எவ்வளோ கொடிய பஞ்சம் வந்தால் ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு, புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டாலும் அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப கொடிய பஞ்சமாக இருந்தது. அப்பொழுது ஒரு பெண் ராஜாவுடன் சொல்கிறாள், என்னை ரட்சியும் என்று சொன்ன உடனே ராஜா சொல்கிறார், நான் ரட்சிப்பதற்கு கர்த்தரே ரட்சிக்கவில்லை, நான் எப்படி ரட்சிக்க முடியும் என்று சொன்ன உடனே உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்கிறார். அப்பொழுது அவள் சொல்கிறாள், அங்கே நடந்த ஒரு காரியத்தை என்ன சொன்னால், ஒருத்தி என்னை பார்த்து உன் மகனை தா, இன்றைக்கு நீ தா, அவனை நான் சமைத்து இன்றைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு என்னுடைய மகனை உனக்கு தருகிறேன், நான் அவனை சமைத்து நாம் சாப்பிடலாம் என்று அவள் சொன்னாள். ஆனால் அதே போல் நான் கேட்டு என்னுடைய மகனை நாங்கள் சமைத்து சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள் உன்னுடைய மகனை கொண்டு வா என்று கேட்டதற்கு அவன் தரமாட்டேன்னு ஒழித்து வைத்து விட்டாள் என்று சொல்லி அந்த ஒரு ராஜாவிடம் சொல்கிறாள். வேதாகமத்தை இந்த ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். பார்க்கும்போது அவ்வளோ பஞ்சம் நேரத்திலே தங்களுடைய சாப்பிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்ற அளவுக்கு நடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பு என்பது ஒரு தாயின் அன்பு வித்தியாசமான அன்பு தான். ஆனாலும் அந்த அன்பு தாய் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு அன்பு தான், அந்த அகப்பை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கண்டிஷன் இல்லாத அன்கண்டிஷனல் லவ், ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ், அந்த மாதிரி அது இருந்தால்தான் நம்முடைய குடும்பங்களிலே அந்த அன்பெல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஃபிலியா எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த அன்பு இருந்தால்தான் அதையெல்லாம் செய்ய முடியும். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வருடம் முடிய போகிறது, இந்த ஆண்டு முடிய போகிறது, அதுக்கு முன்பதாக எந்தெந்த இடத்திலே நாம் தவறி இருப்போமோ, எங்கே நம் சகோதரக்குள்ளே சில விட்டு கொடுக்காமல் இருந்து சண்டை போட்டு இனிமேல் அவனுடைய பேசவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு பிடிவாதமெல்லாம் பிடித்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்து கொண்டு இருப்பதாக இருந்தால் இந்த நேரத்தில் சிந்தித்து பாருங்கள், ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு. நம்முடைய குற்றங்கள் குறைகளை அவர் பார்த்தால் நாம் ஜீவித்திருக்க முடியுமா? எப்போ நாம் அழிந்து போயிருப்போம். எவ்வளோ தண்டனையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் பாராதபடி எவ்வளோ கிருபையின் காலத்தில் நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறாரே. சிந்து பார்க்க வேண்டிய எந்த அளவிலே நாம் இருக்கிறோம்னு சொல்லி இதை ஒரு டாக்டருடைய வாழ்க்கையை நான் படித்த என்னுடைய சரித்திரத்தை டாக்டர் ஹெலன் ரோசேவரா என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் இங்கிலாந்திலே பிறந்தார்கள். 1925 வருடம் இங்கிலாந்தில் பிறந்தார்கள். இவர் டாக்டர். படித்த பிறகு ரொம்பவே எப்படியாவது ஒரு மிஷினரியாக, மெடிக்கல் மிஷினரியாக போக வேண்டும்னு சொல்லி அவருக்கு ஒரு வாஞ்சி இருந்தது. இவர்கள் இப்போ போங்க டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோக்கு இவர்கள் போனார்கள். அங்கே போய் தன்னுடைய மருத்துவ ஊழியத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே உள்நாட்டு கழகம் வருகிறது. 20 ஆண்டுகள் அங்கே இதற்கு முன்பது அதுக்கு மொத்தமாக 20 வருடம் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அங்கே ஒரு புரட்சி வந்த உடனே இவர்களை காவலில் கொண்டு வைத்தார்கள். காவலில் கொண்டு வைத்து சும்மா இருக்கவில்லை, ரொம்ப மோசமான வார்த்தையெல்லாம் அவர்கள் பேசினார்கள். உடம்பெல்லாம் காயம். அது மட்டுமல்ல, கற்பழிக்க கூட, ரேப் கூட பண்ணினார்கள். அங்கே உள்ள போர் வீரர்கள் அந்த அளவுக்கு கடுமையாக அவர்களை நடத்தினார்கள், அந்த ட்ரீட் பண்ணினார்கள் ஜெயிலில் வைத்து. ஆனாலும் அவர்களுக்கு என்ன, ஆண்டவருக்கு சரசம் அவர் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது அவர் நினைத்தார்கள், ஆண்டவர் அதிலே ஊக்குவிக்கப்படுத்தப்பட்டார்கள். என்னெல்லாம் ஆண்டவரை இயேசு நமக்காக என்ன முள்முடி சூட்டினார், என்னென்ன வார்த்தைகள் துப்பினார்கள், முகத்தின் மேல் துப்பினார்கள், எல்லாம் நடந்தது. ஆனாலும் அவர் கடைசியில் அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் சேர்ந்து என்னது அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் பேசினார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் பொறுமையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட உடம்பிலே ஃபிசிக்கலாக நிறைய அநேகமான காயங்கள் உண்டு, ட்ராமா உண்டு, மென்டலாக எவ்வளோ மனது வேதனையாக இருந்திருக்கும். தனிமையாக ஒரு டாக்டராக இருந்து அங்கே ஒரு ஆப்பிரிக்காவிலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காங்கோ இடத்துக்கு போன இடத்துல இப்படிப்பட்ட ஒரு வேதனை எல்லாம் நடந்ததே. ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஊருக்கு சென்று எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து விட்டு திரும்ப சும்மா இருக்கவில்லை. அதே ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி போய் அங்கே அவள் சும்மா இருக்கவில்லை. அவள் யாரெல்லாம் இவர்களுக்கு
துன்பம் விளைவித்தார்களோ அவள் மேலே ஒரு அன்பு, ஒரு மன்னித்தார்கள், மன்னித்து ஒரு அன்பை காண்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே உள்ள டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரைனிங், நர்சஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, லோக்கலில் உள்ள சர்ச்சஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணி, அது எப்படி முடிந்தது என்றனாலே அதை படிக்கும்போது என்னால் யோசித்து பார்க்க முடியவில்லை. நமக்கு சிறிய ஒரு யாராவது ஒரு தீங்கு விளைத்து விட்டால் எவ்வளோ தூரம் மனதில் அதை எடுத்துக்கொண்டு நாம் பழி வாங்க வேண்டும் நினைக்கிறோம். பழி வாங்குதல் கர்த்தருடையது. இந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்திருந்த காரணத்தினால்தான் மன்னித்தார்கள். மன்னித்து எல்லாரும் முன்பு யார் யார் இவர்களுக்கு தீங்கு விளைவித்தார்களோ அத்தனை பேர் மேலேயும் அவர்களை மன்னித்து, அதற்கு பிறகு அநேக ஆண்டுகள் அந்த ஆப்பிரிக்கா, அந்த காங்கோ அந்த இடத்துல இருந்து மருத்துவ சேவை செய்தாலே நான் படித்தேன். பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம முடியுமா? இன்னொரு தேசத்தில் அது ரேப் வரைக்கும் பண்ணியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தின அதே இடத்திலே தன் எல்லாம் சுகத்தையெல்லாம் பெற்றுவிட்டு அங்கே போனாள். சொன்னால் என்னுடைய காயங்கள் ஆறவில்லை, ஆனால் கர்த்தர் என் மேல் அவர் அன்பு செலுத்தினார்னு சொல்லி, என் பலவீனத்தின் பலனுக்கு என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலம் பூரணமாக விளங்கும் என்ற வார்த்தையிலெல்லாம் அவர் நினைத்து பார்த்து, ஆண்டவர் இதெல்லாம் நேர்பட்ட கஷ்டங்களுக்கு முன்பதாக நான் இந்த பட்ட கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எல்லாரையும் மன்னித்து திரும்பவும் அதே இடத்திலே போய் அந்த ஒரு மரித்த ஊழியத்தை செய்தாலும் சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவிலே நாம் கிறிஸ்தவ ஆண்டாண்டு காலமாக இருக்கிறோம். ஆனால் அநேகமான உபாச ஜபங்களுக்கு போவதற்கு குறைவே கிடையாது. வேதாகம எக்ஸாம்லாம் வைத்து தேர்வுகளெல்லாம் அதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ராகம் பகலிருந்து படிக்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படவில்லைன்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்பில்லாதவன் தேவனே அறியான் என்று சொல்ல நம் வேதாந்தத்தில் படிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண காரியம் கிடையாது. நமக்கு மன்னிக்கக்கூடிய பத்திரிகை சுதேசத்தில் பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நமக்காக நம்மை சபிப்பவர்களுக்காக நம்ம அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். அந்த காரியங்களை மத்தியில் சுசேஷத்தில் பார்க்கும்போது மத்தியில் சுசேஷம் 5வது அதிகாரம் 44 வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நடக்கும் இப்படி செய்கிறதுனால்? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளர் மேலும் அநீதியுள்ளர் மேலும் மழையை பெய்யப்படுகிறார். அடுத்த வசனம், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் செய்யப்போனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்திருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி நான் பார்க்கும்போது இதுதான் இங்கே சத்துருக்களையும் சிநேகிங்கள். நாம் சிநேகிக்கிறோமா? நம்ம சிநேகிக்கிறவர்களே நம்மால் சிநேகிக்க முடியவில்லை. திடீரென்று அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் நமக்கு நான் எவ்வளோ தூரம் அவர்களை நேசிக்கிறேன், எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே, இப்படி பேசிவிட்டார்களே என்று சொல்லி எவ்வளோ தூரம் நம்ம அவங்களை பயக்கிறோம். சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கிறோமா? நம்ம தீங்கு இழைத்தவர்களே நம்ம ஆசீர்வதிக்கிறோமா? முடியுதான் நம்முடைய மனது என்னும் பார்க்கும்போது, நீ நிந்தித்தவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நான் ஜெபம் பண்ண வேண்டும். அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தான், அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்ய முடியாது. மனதுக்குள்ளாலே ஒரு மனது சொல்லிக்கொண்டே இருக்கும், இப்படி செய்தவர்கள் தானே, எதற்காக நாம் சபிக்கத்தான் செய்யுமே தவிர அவர்களுக்கான ஜெபிக்கவோ நமக்கான நன்மை செய்ய நிச்சயமாக நம்முடைய மனது வராது. ஆனால் அப்படி செய்யலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் எப்படி நம்ம அன்பு பாராட்டுகிறார். இந்த ஒரு டாக்டர் ஹெலனை பார்த்தோமே, இவ்வளோ தூரம் இன்னொரு நாட்டிற்கு ஒரு மிஷனரியாக, ஒரு மெடிக்கல் மிஷனரியாக போய் அங்கே ஊழியம் செய்ய வேண்டுமே என்று போன இடத்துல இந்த அளவுக்கு பாடுபடுத்தினவர்களை திரும்பவும் அங்கே இப்போ சுகமான பிறகு அங்கே போய் அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அநேக நர்சஸ் ட்ரைனிங் கொடுத்து மெடிக்கல் ஊழியம் செய்வதற்காக அப்படிலாம் செய்தாலும் சொன்னால் நாம் சிந்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக வராது. இந்த ஒரு அந்த அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அங்கே போய் இந்த ஒரு அன்பு, அந்த ஒரு அன்பு இருந்தால்தான் பகைவர்களை நாம் சிநேகிக்க முடியும். எவ்வளோ தவறு செய்தாலும் அவளை மன்னிக்கக்கூடிய ஒரு மனது வரும், இல்லை என்றால் வரவே செய்யாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம தேவ பிள்ளைகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1ஆம் தேதி வரும்போது நாம் நினைப்போம், புது வருஷம் வரும்போது பழையதெல்லாம் புதிய, இந்த வருஷத்திலே நான் அப்படி செய்வேன் இப்படி சொன்ன ஒழுங்காக எல்லாம் செய்வேன் தான் நினைப்போம் இல்லவா? இப்பொழுதும் நீங்கள் நம்முடைய ஏதாவது குற்றங்கள் குறைகள் யாரிடமாவது நமக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் ஒப்புரவாய் கொள்வோம். அதற்கூட பலன் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். நம்மை சபித்தவர்களே நாம் ஒரு நன்மை செய்யும்போது நமது மனமும் சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்திலே பல வார்த்தைகளை சொல்லி நாம் அவர்களை புண்படுத்ததை பார்க்கலாம். எனக்கு இப்படி செய்து விட்டாயே என்று பழியை நான் வாங்கித்தான் தீரும் என்று பேச பார்க்கலாம். அவளுக்கென்று நாம் பொறுமையாக இருந்து அவளை மன்னித்து நாம் இருக்கும்போது ஆண்டவர் அவளுக்கு முன்பதாக நம்மை உயர்த்துவார். அது மட்டுமல்ல, அவர்களும் தங்கள் குணங்களிலிருந்து மாறுவார்கள் என்று நான் எவ்வளோ செய்த பிறகு கூட நம்மேல் அவள் அன்பு செலுத்துகிறார்களே, யாருடமே நம்ம பற்றி பேசவில்லையே, நடந்து போல இவர்களை சொல்லவே இல்லையே என்றெல்லாம் அவர்களுக்கு அந்த ஒரு குற்ற உணர்வானது அவரை நல்ல ஒரு மனிதர்களாக மாற்றும். எனவே தேவன் நம்முடைய காண்கிற அன்பு, நாம் பாவிடாக இருக்கும்போது நம்மில் அவர் அன்பு காண்பித்தாரே, அதே அன்பு நாமும் அதே போல் செய்தோம்னு சொன்னால்தான் அவருடைய புத்திரர்களாக நாம் கருதப்படுவோம். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வருவிக்கிறார். நல்லவர்களுக்கு மட்டும் மழை கொடுக்குறாரா? அல்ல,
தீவுகளுக்கு மண்டை கொடுக்காமல் இருக்கிறாரா அல்ல, எல்லோருமே ஈக்குவலாக அவர் பார்க்கிறான்னு சொன்னால் நாம் சிந்து பார்க்க வேண்டிய எந்த அளவிலே நாம் அன்புடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் நமக்கு வேணும். அதே போல் தான் காரிட்டன் பூம் என்பவர்களும் அவர்கள் அதே போல் நெதர்லாந்திலே நாசி அவங்களோட மக்கள் யூதர்களுக்கெல்லாம் பயங்கரமான தொல்லை கொடுத்து கொலை செய்தால் லட்சக்கணக்கான யூதர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் குடும்பம் யூதர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தால் என்பதற்காக அப்படியே அவருடைய தகப்பனார் ஒரு சகோதரி இவர்களையும் 3 பேரையுமே ஜெயிலில் கொண்டு வைத்தார்கள். அங்கே பயங்கரமான இங்கே படுத்தின போல ரேப் பண்ணுறதும் அவர்களை அப்படியே அவரோட ட்ரெஸ் எல்லாம் கலத்தி ரொம்ப அங்கே உள்ள ஜெயிலில் உள்ளவர்கள்லாம் அந்த அதிகாரிகள்லாம் நடத்தினார்கள். ஆனால் அவர் அதெல்லாம் முடிந்த பிறகு இதே காரிட்டன் பூம் திரும்பி ஊருக்கு போய்விட்டு அவர்கள் அங்கே அந்த ஜெயிலிருந்து விடுதலையாகி போன பிறகு அவனுடைய சத்தியத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு முறை பெரிய ஒரு மீட்டிங்கில் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு அதிகாரி என்னை தெரிகிறதா என்று அவருடைய இறங்கி கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் புரிகிறது, இவர் தான் ஜெயிலில் பயங்கர ரொம்ப ஒரு மோசமாக நடத்தினது காரிட்டன் பூமி அவருடைய சகோதரியும். அவள் மனுக்கு முன்னாலே வந்து கொண்டே இருக்கிறது, எப்படியெல்லாம் நம்மை பாடுபடுத்தணும் தானே எப்படி நினைத்தது. ஆனால் அவருடைய கர்த்தரோடு மனதில் பேசினார். நான் இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் சரி என்னது நிறையா இருக்கிறார்களே என்று சொன்ன சிலுவிலே நான் மறித்தேனே, மறிக்கும்போது சொன்னேனே என்னுடைய மகள் அல்லவா நீ மன்னி என்று சொல்லி சொன்ன உடனே அவர் உடனே மன்னித்து ஒப்புரவானார்கள். பாருங்கள், இதெல்லாம் நமக்கு உலகத்தில் நடந்த காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய இமேஜினேஷன் கிடையாது. ஏன் நம்மால் செய்ய முடியாது? நிச்சயமாக செய்ய முடியும். போவதற்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்கும். ஆனாலும் நமக்கு தவறு செய்யலாம், நாம் போய் மன்னிப்பை கேட்பதில் இந்த தவறும் கிடையாது. அவர்களுக்கு மனதும் ஒரு நிம்மதியாக இருக்கும். நமக்கு பெரிய ஒரு பாரம் இறங்கி போனது போல இருக்கும். இதை கேட்டுக்கொடுக்கிற என்னுடைய தேவ பிள்ளைகளே, இந்த 4 அன்பிலே நான் பார்த்தோம். அந்த ஒரு ஈரோட்டிக் லவ், ஃபிலியா பார்த்தோம், இன்னும் ஸ்டோர் பார்த்தோம். எல்லாவற்றிலும் கடைசியாக அகப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்னலமற்ற அந்த ஒரு தியாக மனப்பான்மையோடு எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் காண்பித்த தேவன் நம்மேல் காண்பித்தாரே, அதே அன்பை நாம் எல்லோரிடம் நம் காண்பித்து அவனுடைய பிள்ளைகளாக மற்றும் என்பதாக நம் சாட்சியாக நம்முடைய கிடைத்த நமக்கு விளைவித்திருந்தாலும் எந்தெந்த ட்ராமாலாம் நமக்கு காயங்கள் படுத்தியிருந்தாலும் வார்த்தையினாலோ எப்படி நம்மை காயப்படுத்தியிருந்தால் அவனுடைய அன்பு நமக்கு இருக்குமென்னு சொன்னால் அது ஒரு டெஸ்ட் மணியாக, எப்படி இந்த டாக்டர் ஹெலனை பற்றி இன்றைக்கி நான் டெஸ்ட் மணி விட்னஸாக சாட்சியாக உங்கள் மத்தியில் பேச முடிந்தது போல நம்மை குறித்தும் சாட்சி சொன்னபோது ஆண்டு எவ்வளோ நம்ம மூலமாக சந்தோஷப்பட இந்த விதமான சந்தேகமில்லை. கத்த தாமே செய்தியை ஆசிரியப்படாது. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. உன்னுடைய அன்பு என்பதை பற்றி பல விதமான அன்பின் 4 விதமான அன்பை பற்றி இந்த நாளை சிந்தித்தோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய அவனுடைய சிநேகிதனுக்காக அன்பு செலுத்தலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, சகோதரர்களுக்காக அவள் பண்ணலாம். ஆனால் வெளியிருந்து வரும்போது அன்பு குறைந்துவிடும். ஆனால் நீரோ எந்த ஒரு நிபந்தனை இல்லாதபடி நாங்கள் பாவிகளாக இருக்கையிலே எங்களுக்காக சொந்த குமார் இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே. உங்கள் அன்பை நாங்கள் எண்ணி பார்த்து உம்முடைய பிள்ளைகள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள் பல வேளைகளிலே மற்றவர்கள் எங்களை குறித்து மோசமாக பேசுகிற அளவுக்கு, இவள் கிறிஸ்தவனா என்று பேசுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடக்கும்போது சம்பவங்களை நாங்கள் நடந்திருக்கிறோம் சுவாமி. நீ மன்னிக்கும்படியாக செபிக்கிறோப்பா. உம்முடைய சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் சுவாமி. ஒரு அன்பு, சகோதரத்துக்குள்ளாலே ஒரு அன்பு, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, முந்திக்கொள்ள கனம் பண்ண சகோதரர்களை கனம் பண்ண முந்திக்கொள்ள, இப்படிப்பட்ட விசேஷமான குணங்களே, உம்முடைய இருக்கிற குணங்களை, உம்முடைய சிந்தையை எங்களை இருக்கும்படியாக நீ கிருபை பாராட்டணுமா செபிக்கிறேன்ப்பா. எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த டாக்டர் ஹெலன் காரிட்டன் பூம் அவர்களெல்லாம் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ மாற வேண்டும், கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்வதற்கு எங்களை இன்னும் எத்தனையோ குணங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் சுவாமி. எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.